இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான முகநூல் நண்பர்களே, முகநூலின் இணை பக்கத்தின் பார்வையாளர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த நாளின் மாலை வேளையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளின் இறைச்செய்திக்கு நேராக உங்களை அழைக்கின்றேன். கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும் என்று வாழ்த்தி இந்த நாளின் தியானத்திற்கு நேராக நான் உங்களை அழைக்கின்றேன். அருமையானவர்களே, இந்த நாளின் சிந்தனைக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசனம் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது அந்த வசனங்களை நான் இதற்கு முன்பும் சிறப்பு செய்தியாக அந்த 2 வசனங்களிலும் இருந்து அல்லது அதை சார்ந்த அதற்கு ஒத்த இணை வசனங்களிலிருந்து கடைசி காலத்தை குறித்தும் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையின் காலங்களை குறித்தும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் மீட்டெடுக்கப்படுகிற காலத்தை குறித்தும் கொடுத்த செய்திகளிலே நான் இந்த வேத வசனங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாய் குறைக்கப்படுகிற காலங்கள் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சுட்டிக்காட்டுகிற அந்த வார்த்தைகளை விவரிக்கவும் நான் இந்த குறிப்பிட்ட 2 வேத வசனங்களையும் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவும் அதை குறித்துத்தான் அங்கே சொல்லுவார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே என்று சுட்டி காட்டுவார். ஆகவே மத்தேயு 24, 15, 22 ஆகிய வசனங்களை விவரிப்பதற்காகவும் நான் இந்த பகுதியை இதற்கு முன்பு சில செய்திகளிலே விவரித்திருக்கிறேன். ஆனால் அதே 2 வசனங்களை தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை இன்றைய தினத்தில் வேறொரு கண்ணோட்டத்தில் அந்த வசனங்களை தியானிக்க விரும்புகிறோம். அதற்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிற தலையங்கம் பரிசுத்த ஸ்தலமும் பரிசுத்த நகரமும் புறஜாதிகளால் மிதிக்கப்படும் காலம் என்கிற தலையங்கத்தின் கீழ் இந்த நாளுக்குரிய செய்தியை நான் உங்களோடு அந்த மேற்குறிப்பிட்ட தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை சார்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தலையங்கத்தை ஒரு முறை கூட சொல்லுகிறேன். பரிசுத்த ஸ்தலம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும் காலம். இதான் தலையங்கம். இதை சற்று விவரத்தில் சொல்ல வேண்டும் என்றால், பரிசுத்த ஸ்தலமும் பரிசுத்த நகரமும், அதாவது எருசலேம் தேவாலயமும் எருசலேம் பட்டணமும், இன்றைய உலக பிரகாரமாக கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் அதை சொல்வதானால், பரிசுத்த ஸ்தலமாகிய எருசலேம் தேவாலயமும் இந்த உலகளாவிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைகள் அடங்கியிருக்கிற சபைகளும் புறஜாதிகளால், அதாவது அந்நிய ஆவிகளையும் அந்நிய தேவர்களையும் ஆராதிக்கிற ஜனங்களால் தேவாலயமும் பூமி எங்கும் இருக்கிற கிறிஸ்துவின் ஆலயங்களும் மிதிக்கப்படுகிற காலம்
என்கிற கண்ணோட்டத்தில் இந்த நாளுக்குரிய செய்தியை உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன். மன விருப்பம் உள்ளவர்கள் இந்த செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். அருமையானவர்களே, அந்த வேத வசனங்கள், அந்த 2 வேத வசனங்களையும் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு படிக்க விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். 14ஆம் வசனம், அவன் என்னை நோக்கி, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றார். ஒரு முறை கூட அந்த 2 வசனங்களையும் நான் உங்களோடு படிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, தானியேல் 8, 13, 14. பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். அவன் என்னை நோக்கி, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். என்பவைகளே, அருமையானவர்களே, இந்த 2 வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற, அந்த 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்த உண்டான தரிசனம், இது எவ்வளவு காலம் பரிசுத்த ஸ்தலம் மிதிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். அந்த 2 வசனங்களையும் நான் தியானிக்கவில்லை, அந்த குறிப்பிட்ட வார்த்தைகளை மட்டும் தலையங்கமாக எடுத்திருக்கிறேன். அவைகளுக்குரிய காரியங்களையே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அருமையானவர்களே, ஒரு நிமிடம் தலை வணங்கி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் நீடிய பொறுமையும் மிகுந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையாம் கடவுளே, இந்த பரிசுத்த நாளின் மாலை வேளையிலும் அடியவர்களாகிய நாங்கள் ஒரு சிலராக பல்வேறு இடங்களிலே அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இந்த வேத வசனங்களிலே தீர்க்க தரிசன வார்த்தைகளின் வழியாக முன்னுரைக்கப்பட்டிருக்கிற அந்த வேத வசனங்கள் சொல்லுகிற சத்தியம், பரிசுத்த ஸ்தலமும் பரிசுத்த சேனையும் புறஜாதிகளால் மிதிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் எவ்வளவு என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எல்லாம் அறிந்திருக்கிற, எல்லாவற்றையும் உம்முடைய முன் அறிவின்படியே திட்டமிட்டு தீர்மானித்து அதை தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களினங்களுக்கு கூறி அறிவித்து அவைகளை ஏற்ற காலங்களில் உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படியும் உம்முடைய செயல் திட்டத்தின்படியும் செயலாக்கம் பெற செய்து நடப்பித்து வருகிற அன்பு நிறைந்த கடவுளே, இந்த பரிசுத்த நாளின் மாலை வேளையிலும் அடியவர்களாகிய நாங்கள் அந்த வார்த்தைகளை குறித்து தியானிக்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். அந்த வேத வசனத்தின் அந்த ஒரு சிறு பகுதியை நாங்கள் தியானிக்கின்ற போது தூய ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாக, நாம் எந்த நாட்களிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், உம்முடைய பரிசுத்த ஸ்தலமும் உம்மை ஆராதிக்கும்படியாய் கட்டப்பட்டிருக்கிற தேவாலயங்களும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையும் என்னென்ன நிலைகளிலே மிதிக்கப்படுகிறது, சீர்கெட்டிருக்கிறது, சீர்கெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை
நாங்கள் இந்த வேதவாசனங்களின்படியாக சிந்திக்கிற போது நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் அவருடைய ஆவியை ஏவி எழுப்பும், அவருடைய சிந்தையை ஒருமுகப்படுத்தும். தங்கள் இதுவரையிலும் கேட்டிருக்கிற சத்தியங்களின் கண்ணோட்டங்களிலே அல்ல, இந்த வேத வசனங்களின் உண்மையான கண்ணோட்டங்களிலே தேவ ஆவியானவர் எவைகளை நமக்கு உணர்த்தப் போகிறார் என்பதை அறிந்து உணர்ந்து தங்களை சீர்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் மாற்றம் பெற ஒவ்வொருவருடைய ஆவியையும் ஏவி எழுப்பும்படியாய் சமூகத்தில் மன்றாடுகிறோம். அநேகரை இந்த செய்திகளை கேட்க நீர் ஆயத்தப்படுத்தும். யார் யாருடைய ஆவியை ஏவி எழுப்ப சித்தமாக இருக்கிறீரோ, யார் யாருடைய உள்ளங்களிலே இந்த செய்திகளை குறித்த உணர்வை கொடுக்க கட்டளை எடுக்கிறீரோ, விருப்பமாக இருக்கிறீரோ, அவர்களுடைய ஆவியை ஏவி எழுப்பும். அவர்களிடத்தில் பேசும். அவர்கள் உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கட்டும். அன்புள்ள ஆண்டவரே, தாங்கள் குழுமி இருக்கிற, தாங்கள் அங்கம் வகிக்கிற இந்த உலக திருச்சபைகள் அனைத்தும் என்னென்ன நிலைப்பாடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறது, தாங்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து தங்கள் தப்பிதங்களை விட்டு மனம் திரும்பி உமது சமூகத்தில் கடந்து வர கிருபை செய்வீராக. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்மால் அழைக்கப்படுகிறவர்கள், ஜீவனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்முடைய பரிசுத்தத்திற்கு வந்தட்டும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் இந்த செய்திகளை கேட்க நீர் ஆயத்தப்படும். எல்லா குறைகளையும் குற்றங்களையும் தயவாக மன்னித்து உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாகும் உண்ணமாய், உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படத்தக்கதாய் இந்த நாளுக்குரிய செய்திகளை, சிந்தனைகளை, தியானங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் தூய ஆவியானவர் வழியாக, தூய ஆவியானவரை கொண்டு நீர் எங்களோடு செயல்படும்படியாய் சமூகத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக இவைகளை வேண்டுகிறோம். ஜபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை நான் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அன்பானவர்களே, என்னுடைய செய்திகளிலே வார்த்தைகள் கடுமையானதாக, கடினமானதாக, கேட்கிறவர்களை உருவ குத்துகிறதாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கிறது என்றால் நம்மிடத்தில் தவறுகள் இருக்கிறது, நம்மிடத்தில் குறைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து இவர் வேண்டும் என்று எங்களை பேசுகிறார் என்று எண்ணிக்கொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தைகளின் ரகசியங்களை வெளிப்படுத்த கேட்கிறோம். இவைகள் இன்றைய திருச்சபையிலே இருக்கிறது. இவைகளுக்கு நாங்களும் பங்காளிகளாய் பல்வேறு நிலைகளிலே காணப்படுகிறோம். நேரடியாக திருச்சபையை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை, ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை நாங்கள் வேண்டும் என்று பரிசுத்த குலைச்சலாக்கவில்லை. பல்வேறு நிலைகளிலே நாங்கள் அறியாவண்ணம் பரிசுத்த குலைச்சலாக்குகிறவர்களோடு கைகோர்த்து நாங்களும் செயல்படுகிறோம். அதன் மூலமாய் உடைய பரிசுத்த ஸ்தலம், ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டிருக்கிறது. அருவருப்புகளினாலே மிதிக்கப்பட்டிருக்கிறது, சீர்கட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து ஏதோ அறியாத பல காரணங்களினால், எங்களுக்கு தெரிந்திராத சில காரணங்களினால் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் சீர்கெட்டு போவதற்கு, மிதிக்கப்படுவதற்கு, அந்நிய ஆவிகளாலும் அந்நிய தேவர்களை ஆராதிக்கிற, அந்நிய ஆவிகளை சேவிக்கிற ஜனக்கூட்டங்களோடு கைகோர்த்து நாங்களும் இந்த அடாத படுபாதக செயல்களை செய்திருக்கிறோம் என்பதை தங்கள் உள்ளத்தில் உணர்ந்து தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி பாவம் அன்றி அந்த குற்றங்களை அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், அறிந்திருந்தும் எல்லாம் அறிந்தும் இருதய கடினத்தோடு செய்த குற்றங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் என்கிற நிச்சயத்தோடு இனி வரும் நாட்கள் நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளவும், தேவ சமூகத்தில் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை எந்த சூழ்நிலையிலும் நாம் பரிசுத்த குலைச்சலாக்கு ஆக்குவதற்கு நம்மை, நம்முடைய நடத்தையை, நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய வார்த்தைகளை அவைகளுக்கு இடங்கொடாதபடிக்கு நம்மை தற்காத்துக் கொண்டு கிறிஸ்துக்கேற்ற, தேவனுக்கேற்ற பரிசுத்தத்திற்கு நேராக நாம் நடக்க நம்மை தூய ஆவியானவர் வழிநடத்தும்படியாக தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். ஒருவேளை வார்த்தைகளிலே கடினமான செய்திகளிலே கடினமான வார்த்தைகள் கேட்கிறது,
எங்களால் தாங்க முடியவில்லை என்று சொல்வீர்கள் என்றால், அருமையானவர்களே, ஒரு நாள் வருகிறது, சபை சீர்படுத்தப்படும் காலம். வெளிப்படையாக வேதாகமத்திலே எங்கும் சொல்லப்படவில்லை என்றாலும், சபை சீர்திருத்தல், சபை என்று சொல்லப்படாத ஒரு வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கிறது. சீர்திருத்துதல் உண்டாகும் காலம் வரைக்கும். எது சீர்திருத்தல்? அந்த காலம் வரைக்கும் அனுமதிக்கப்பட்ட, நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட பலவித போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அது எங்கே? பலவித போஜன பானங்கள், கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்பத்தை உண்பதும் கிறிஸ்துவின் இரத்தமாகிய இரத்தத்தை பானம் பண்ணுவதும் ஆகிய போஜன பானங்களும், அதாவது பஸ்கா, திருவிருந்து, ராபோஜனம், கம்யூனியன் என்கிற அந்த நடைமுறை. கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்பத்தை புசிப்பதும் கிறிஸ்துவின் இரத்தமாகிய இரத்தத்திற்கு அடையாளமாய் திராட்சரசத்தை புசிப்பதும் அந்த போஜன பானங்கள். பலவித ஸ்நானங்கள், பலவிதமான ஸ்நானங்கள். நான் ஏற்கனவே பல செய்திகளிலே உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறேன். 11 விதமான ஸ்நானங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்நானங்கள் எல்லாமே உறவுடலை கழுவுவதற்கான சடங்குகளை அல்லாமல் வேறல்ல என்று பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக கூறியிருக்கிறார். நாம் இவைகளிலே எவைகளையோ பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறோம். இது தவறு என்பதை உணர்ந்து கொள்வோம். புற உடலை கழுவுகிற சடங்குகள் அல்ல நமக்கு தேவை. அக உடலை கழுவுகிற மறுஜென்ம முழுக்காகிய கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளிலும் கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுகையிலும் நாம் கழுவப்படுவதே மறுஜென்ம முழுக்கு. அதுவே நமக்கு, நம்ம ஒவ்வொருவருடைய ஆத்தும ரட்சிப்புக்கும் சரீர விடுதலைக்கும் நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் நம்மால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்ட தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் பரிசுத்தப்படுத்துவதற்கும் அந்த மறுஜென்மங்களுக்காகிய கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதலும் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக பயணிக்கிற அந்த பாடுகளின் வாழ்வுமே நம்மை பாவமர அழுக்கிற கழுவும் பரிசுத்தமாக்கும். அதுவே சீர்படுத்துதல் என்பதை நாம் அறிந்திருப்போம். ஏனெனில் இவைகள் கை கொள்ளப்படுவது எங்கே? போஜனபானங்கள், பலவித ஸ்நானங்கள் எங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது? உலகளாவிய திருச்சபைகளில். அந்த உலகளாவிய திருச்சபைகள் அனைத்தும் தேவனுடைய ஆலயங்கள், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலங்கள். அந்த பரிசுத்த ஸ்தலங்கள் சீரழிக்கப்பட்டிருக்கிறது, மிதிக்கப்படுகிறது புற ஜாதிகளால், அந்நிய தேவர்களையும் அந்நிய ஆவிகளையும் சேவிக்கிறவர்களால். தேவாலயம், பரிசுத்த ஸ்தலம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது, மிதிக்கப்பட்டிருக்கிறது, அருவருப்பாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நாமும் பங்காளிகள் என்பதை உணர்ந்து இந்த நிலைப்பாட்டிலே சபை அந்த சீர்திருத்துதல் உண்டாகும் காலம் வரைக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை கை கொள்ள வலியுறுத்துகிற நாம், எது சீர்திருத்துதல் உண்டாக்கப்படுகிறது? திருச்சபை, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, பரிசுத்த ஸ்தலம் சீர்திருத்துதல், சீர்படுத்தப்பட போகிறது. அதுதான் சீர்திருத்துதல். சபை சீர்திருத்தலின் காலம், அதாவது சபை சுத்திகரிப்பின் காலம், பூமிக்குரிய சபை சுத்திகரிப்பின் காலம். அதுவே எந்த காலத்தில் கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறதோ, எந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து கூறிய அக்கினி அபிஷேகம், பூமியிலே நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னாரே, அந்த அக்கினி அபிஷேகம், அக்கினி பட்சிக்கிற அக்கினி இந்த பூமியிலே போடப்படுகிற காலம் இது. அதுதான் சபை சீர்திருத்துதலின் காலம், அதுதான் சபை சீர்படுத்துதலின் காலம், சபை சுத்திகரிப்பின் காலம். அதுதான் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சுட்டிக்காட்டுகின்ற அந்த கல். 7 முகங்கள் கொண்ட ஒரு கல், 7 முகங்களிலும் ஒவ்வொரு கண்கள் வீதம் 7 கண்களை கொண்டிருக்கிற ஒரு கல். அதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை.
வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தின்படி கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிற 7 சபைகள் அந்த 7 முகம் கொண்ட ஒரு கல்லை. அது ஒரு டயமண்ட், அது ஒரு வைடூரிய கல். அந்த கல் சுத்திகரிக்கப்படுகிற காலம், அதுதான் பூமிக்குரிய சபை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த பூமிக்குரிய சபை, அந்த வைடூரிய கல், அந்த 7 முகம் கொண்ட ஒரு கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லின் சித்திர வேலைப்பாடுகள் செய்து நிறைவேற்றப்படுதலே, அதாவது அது சுத்திகரிக்கப்பட்டு பூரணமாக தானே ஒளி வீசுகின்ற ஒரு வைடூரிய கல்லாக கிறிஸ்துவின் சபை மாற்றப்படுகிறதே சபை சீர்படுத்துதல். அதுவே சபை சுத்திகரிப்பு. அது நிறைவேறுகிற நாளிலே, ஒரே நாளிலே பூமியிலிருந்து அக்கிரமத்தை நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, அது சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நிறைவேறுகிற காலம் எது என்பதை நான் இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த செய்திகளை, இவைகள் ரகசியங்கள், பரம ரகசியங்கள், தேவனுடைய ரகசியங்கள். அவைகளை கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் மூலமாய், அப்போஸ்தலர்களின் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட நிலைப்பாடுகளிலே தீர்க்கதரிசி தானியேல், சகரியா, பரிசுத்த பவுல் முதலானவர்கள் அவைகளை தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட நிலைகளிலே, பரிசுத்த யோவான் முதலானவர்கள் அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், விவரித்திருக்கிறார்கள். இது நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. இன்றைய உலக ஊழியக்காரர்கள், திருச்சபை போதகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்களின் பார்வைக்கு மறைவாக இருக்கிறது. ஆகவே இது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதினாலே நான் உங்களுக்கு பேசுகிறேன். அருமையானவர்களே, நான் ஒன்று மேடர் வண்டினும் அல்ல, உங்களை பார்க்கலும் பரிசுத்தவானும் அல்ல. வெளிப்படுத்தப்பட்டவைகளின்படியே இந்த குறிப்பிட்ட வேத வசனங்களின் வழியாக நான் உங்களுக்கு விவரிக்கலாம் என்று விரும்புகிறேன். இந்த சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னேனே. ஒரு கல், 7 முகம் 7 கண்கள் கொண்ட ஒரு கல். அந்த குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் வாசித்துவிட்டு நான் உங்களுக்கு முன்னர் கூறியபடியே இந்த தானியேல் 8ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய 2 வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலம் மிதிக்கப்படுகிற காலம் எவ்வளவு என்பதை குறித்து, அந்த காலத்தின் அளவீடு என்ன என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அருமையானவர்களே, உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல். யோசுவாவு அந்த கல்லின் மேல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அதான் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கல். அந்த கல்லின் மேல் 7 முகங்கள் இருக்கிறது. 7 முகங்களிலும் தலா 1 வீதம் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அதுவே வெளிப்படுத்தின விசேஷம் 1, 2, 3 ஆகிய அதிகாரங்களிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிற 7 சபைகள். அந்த 7 சபைகளுக்கும் உரிய கண்களே கிறிஸ்துவின் அல்லது பிதாவாகிய தேவனுடைய வலது கரத்திலே அவர் ஏந்தி கொண்டிருக்கிற 7 பொன் நட்சத்திரங்கள். அந்த 7 பொன் நட்சத்திரங்களே அந்த 7 சபைகளின் தூதர்கள். அந்த 7 தூதர்களே 7 சபைகளின் பிரதான ஆசாரியர்கள், ஆசாரியத்துவ தூதர்கள். நன்றாக அதை புரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இவைகள் சீர்படுத்தப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிற நாளிலே பூமியிலிருந்து, தேசத்திலிருந்து அல்லது பூமியிலிருந்து, முழு பூமியிலிருந்து ஒரே நாளிலே அக்கிரமம் அகற்றப்படும், நீக்கப்படும் என்று சொல்லுகிறார். சபை சுத்திகரிக்கப்படுகிறது. நான் உங்களுக்கு தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை
வசனங்களிலிருந்து இந்த செய்தியை, அதற்குரிய காலம் எவ்வளவு, அந்த காலம் எவ்வளவு என்பதை குறித்து விவரிக்கப் போகிறேன். இதை அறிய விரும்புகிறவர்கள் கேளுங்கள், விருப்பம் இல்லாதவர்கள் விட்டுவிடலாம், அது உங்கள் விருப்பம். அறிந்து கொள்ளுகிறவர்கள் இது உண்மை சத்தியம் என்று விரும்பினால், நம்பினால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், அவ்வளவுதான். அருமையானவர்களே, பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எது வரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். அவன் என்னை நோக்கி, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். அருமையானவர்களே, இங்கே பேசுகிறவர்கள் தானியேல் சொல்லுகிறான். தானியேல் தீர்க்கதரிசி. தானியேல் தீர்க்கதரிசியின் பார்வை காட்சியில 2 பரிசுத்தவான்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். ஒரு பரிசுத்தவான் என்ன சொல்லுகிறார், முந்தின காரியங்களை, அதாவது அந்த அன்றாட பலி நீக்கப்படுவதை குறித்தும். அன்றாட பலி நீக்கப்படுவது என்றால் என்ன? அன்றாட தின ஊழியங்கள், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த தேவாலயத்தில் செலுத்தப்படுகிற, நடத்தப்படுகிற ஆராதனைகள் தடை செய்யப்படுகிறது. இனி கர்த்தருடைய ஆலயத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில், எருசலேமில், உலகம் அனைத்திலும் இருக்கிற கிறிஸ்துவின் சபைகளிலே, அதாவது கிறிஸ்தவ திருச்சபைகள், அது எந்த திருச்சபைகளாக இருந்தாலும், இங்கு சபை வேறுபாடு ஒன்றும் இல்லை. பரிசுத்தவான்களின் சபை என்றும் இல்லை, ஆவிக்குரிய சபை என்றும் இல்லை, புரொட்டஸ்டன்ட் என்றும் இல்லை, கத்தோலிக்க சபை என்றும் இல்லை. எல்லா சகல சபைகளிலும், பூமி எங்கிலும் இருக்கிற உலகளாவிய சகல கிறிஸ்தவ ஆலயங்களிலும் சபைகளிலும் அன்றாட பலி, அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகிற ஆராதனைகள் தடை செய்யப்படுகிறது. அன்றாட பலி நீக்கப்படுகிறது. பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகம் நிறுவப்படுகிறது. என்ன அது? அதான் அதை குறித்த, அது எந்த நாளிலே ஆரம்பமாயிற்று, அதற்கு முந்தின 2 வசனங்களை படிக்க வேண்டும். தானியேல் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் சொல்லுகிறது. அது இந்த காரியங்களை 2 பரிசுத்தவான்கள் உரையாடி கொண்டு, இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2 பரிசுத்தவான்கள் என்றால் நீங்கள் பூமியிலே காண்கிற பரிசுத்தவான்கள் அல்ல. இவர்கள் மேலான அதிகாரம் பெற்ற கர்த்தருடைய தூதர்கள், ஊழியர்கள். கர்த்தருடைய பணிவிடை ஆவிகளாகிய மேலான அதிகாரம் பெற்ற பரிசுத்த தேவதூதர்கள் 2 பேர் தானியேலின் கண்களுக்கு மனிதர்களாக தென்படுகிறார்கள், பரிசுத்த வான்களாக. ஒருவேளை அவர்கள் என்னுடைய பார்வையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது கர்த்தருடைய தூதனானவராகிய கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவராகிய கிறிஸ்துவுமாக இருக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய தூதனானவராக ஐய குமாரனாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவராகிய கிறிஸ்து என்னும் ஆவியானவரும் இருக்கலாம். 2 பரிசுத்தவான்கள் தங்களுக்குள்ளே அவைகளை குறித்து உரையாடுகிறார்கள். எதை குறித்து? பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின் செயல் திட்டங்களை குறித்து பேசிக் கொள்ளுகிறார்கள், கலந்து பேசுகிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு கலந்துரையாடல் 2 பேர்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காட்சி யாருக்கு காண்பிக்கப்படுகிறது? தானியேல் தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கப்படுகிறது. அப்பொழுது தானியேல் தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறான்?
கல்தேயருடைய ராஜ்யமாகிய பாபிலோனிலே இருக்கிறார். இது எந்த காலத்தில் காண்பிக்கப்பட்டது? அருமையானவர்களே, அவர் சொல்லுகிற போது பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் 1ஆம் வருஷத்திலே காண்பிக்கப்பட்ட அந்த தரிசனத்தின் தொடர்ச்சி. பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலே அவன் இருக்கிற போது இந்த காட்சியை அவன் காண்கிறான். சொல்லுகிறான் 8ஆம் அதிகாரம் துவக்கம் 1ஆம் வசனத்திலே, தானியேலாகி எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்திற்கு பின்பு ராஜாவாகிய பெல்சாசார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறு ஒரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் ஏலாம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்தில் கண்டேன் என்று சொல்லுகிறான். அருமையானவர்களே, அங்கிருந்து அவன் கண்ட பல்வேறு தரிசனங்கள் அங்கு அந்த அதிகாரத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதிலிருந்து 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஒரு வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது, அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. ஒற்றை கொம்புள்ள ஒரு வெள்ளாட்டுக்கடா. அது உங்களுக்கு தெரியும், கிரேக்க சாம்ராஜ்யம், மகா அலெக்சாண்டர், ஒற்றை கொம்புள்ள ஒரு வெள்ளாட்டுக்கடா. அந்த கொம்பு முறிந்து போகிறது. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் அந்த ஆட்டின் தலையிலிருந்து முளைத்தெழும்பியது. அதுதான் யார்? கிரேக்க சாம்ராஜ்யம். மகா அலெக்சாண்டர் சாகடிக்கப்படுகிறான் அல்லது செத்து போகிறான். அவனுக்கு பிற்பாடு அது கிமு 333ஆம் ஆண்டிலே நடைபெறுகிறது. கிமு 333ஆம் ஆண்டிலே, இன்றைக்கு சுமார் 2355 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்வு. உலக வரலாற்றிலே நடந்தேறிய ஒரு நிகழ்வு. மகா அலெக்சாண்டர் கிரேக்க சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகிய, அதை ஸ்தாபித்த உருவாக்கியவனாகிய மகா அலெக்சாண்டர் மரணத்திற்கு பின்பு அந்த ஒற்றை கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடாவின் ஒற்றை கொம்பு முறிந்து போன பிற்பாடு அதன் ஸ்தானத்தில் 4 கொம்புகள் முளைத்தெழும்புகிறது. இந்த 4 கொம்புகளும் அவனுடைய தளபதிகள், அலெக்சாண்டருடைய படைத்தளபதிகள் 4 பேர். லிசாண்டர், லிசிமாக்கஸ், தாலமி, இன்னும் ஒருவர். ஆக 4 பேர். செலூக்கஸ். எத்தனை பேர்? 4 தளபதிகள். அவர்களுடைய பெயர்கள் லைசாண்டர் அல்லது லிசாண்டர், லிசிமாக்கஸ், தாலமி, செலூக்கஸ் ஆகிய 4 படைத்தளபதிகள். அந்த 4 கொம்புகள் கிரேக்க சாம்ராஜ்யத்தை இந்த 4 படைத்தளபதிகளும் 4 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளுகிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு பேர் ஆளுகிறார்கள். சிரியா, எகிப்து முதலான பகுதிகளை செலூக்கஸும், பாலஸ்தீன் முதலான படை அடங்கிய பகுதிகளை தாலமியும் ஆட்சி செய்கிறார்கள். பிற்காலத்தில் கிமு 190ஆம் ஆண்டு வாக்கில் அல்லது கிமு 200ஆம் ஆண்டு வாக்கில், தோராயமாக ஒரு 130 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, தாலமியின் கை செலூக்கஸின் கைகள் ஓங்குகிறது. செலூக்கஸ் தாலமியிடமிருந்து சில பகுதிகளை கைப்பற்றிக் கொள்ளுகிறார். கைப்பற்றிக் கொள்ளுகிற போது பாலஸ்தீனிய பகுதிகள், எருசலேம் உள்ளிட்ட பாலஸ்தீனிய பகுதிகள் செலூக்கஸின் வழிமரபினரான அந்தியோகஸ் எபிபானஸ் என்கிற மன்னனுடைய அந்த கொடூர முகம் கொண்ட குணம் கொண்ட ஒரு கொம்பு, அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. 9ஆம் வசனம் தானியேல் 8:9 சொல்லுகிறது, அவைகளில் ஒன்றிலிருந்து ஒரு சின்னதான கொம்பு புறப்பட்டு, அந்த 4 கொம்புகளில் ஒன்றிலிருந்து, அதான் செலூக்கஸ் என்கிற அந்த கொம்பிலிருந்து ஒரு சின்ன கொம்பு புறப்படுகிறது. அந்த கொம்பு தான் யாரு? அந்தியோகஸ் எபிபானஸ், செலூக்கஸின் வழிமரபில் தோன்றினவர்.
அந்த அந்தியோக்கஸ் எபிபேனஸ் என்கிற அந்த சின்ன கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. எருசலேம் தேவாலயத்தை அழித்தவன் அவனே. எருசலேம் தேவாலயத்திலே பாழாக்கும் அருவருப்பை ஸ்தாபித்தவனும் அவனே. எருசலேம் தேவாலயத்திலே அன்றாட பலியாகிய தின வழிபாடு அல்லது அன்றாட ஆராதனையை தடை செய்தவனும் அவனே. அந்தியோக்கஸ் எபிபேனஸ். அது சேனையினுடைய, அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து, வானத்தின் சேனை என்பது வானத்தின் நட்சத்திர மண்டலங்கள் மற்றும் அவன் வளரவில்லை. அந்த வானத்து நட்சத்திரங்களின் சேனையாகிய இஸ்ரவேலின் சேனைகள் என்று அழைக்கப்படுகிற இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய சேனைகளான இஸ்ரவேலர்கள், யூத இஸ்ரவேலர்கள் இருந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் ஆக்கிரமிக்கிறது. அதான் வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழ தள்ளி அவைகளை மீதித்தது. யூதர்களையும் லேவியர்களையும் ஆசாரியர்களையும் இஸ்ரவேலர்களையும் அவன் கொன்றொழிக்கிறான். காரணம் என்ன? கொன்றொழித்து எருசலேம் தேவாலயத்தை சிறைப்படுத்திக் கொள்ளுகிறான், தன் ஆளுகைக்குட்படுத்துகிறான். அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும். சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் என்றால் இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தர் வாசமாயிருக்கிற கர்த்தருடைய ஆலயம், அது எருசலேம் பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலமாகிய எருசலேம் தேவாலயத்தின் பரியந்தம் தன்னை உயர்த்தி அங்கே உள்ளே பிரவேசித்து அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. கர்த்தருடைய ஆலயமாகிய எருசலேம் தேவாலயத்தின் அன்றாட பலி, அன்றாட ஆராதனை, தின வழிபாடுகள் தடை செய்யப்படுகிறது, நீக்கப்படுகிறது. அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலம் தள்ளப்பட்டது, மிதிக்கப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 12ஆம் வசனம், பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. எந்த பாதகத்தின் நிமித்தம்? யூத இஸ்ரவேலர்களுடைய, யூதர்களும் இஸ்ரவேலர்களுமாகிய கர்த்தருடைய சேனையின் மாபெரும் பாவங்களின் நிமித்தம், அக்கிரமங்களின் நிமித்தம், அருவருப்புகளின் நிமித்தம், துர்க்கிரியைகளின் நிமித்தம், வேசித்தனங்களின் நிமித்தம், கர்த்தருடைய காணிக்கைகளை கொள்ளையடிப்பதன் நிமித்தம், கர்த்தருடைய ஆலயத்தை சந்தை கடையாக மாற்றினதன் நிமித்தம், கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்த ஸ்தலமாய் பாதுகாக்கப்பட வேண்டிய கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கின ஆசாரியர்களின் நிமித்தம், அவர்களுக்கு துணை நின்ற லேவியர்களின் நிமித்தம், அவர்களை அவ்விதம் நடக்க தூண்டின யூதர்களின் நிமித்தம், பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் யாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது? அந்தியோக்கஸ் எபிபேனஸ் என்கிற கிரேக்க சாம்ராஜ்யத்தின் அதிபதிகளில் ஒருவனாகிய அந்தியோக்கஸ் எபிபேனஸுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அவன் என்ன செய்கிறான்? அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. நீதி வந்து சேர மாட்டாமல் போகிறது. சங்கீதத்திலே நீங்கள் படிக்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே படிக்கலாம். சத்தியம் தள்ளுபடியாயிற்று, யதார்த்தம் வந்து சேர மாட்டாமல் போகிறது. அன்று முதல் இன்று வரை சத்தியம் திருச்சபையிலே இல்லை. என்ன இல்லை? கர்த்தருடைய திருச்சபைகளிலே எருசலேமிலும் இல்லை, இஸ்ரவேலிலும் இல்லை, யூதேயாவிலும் இல்லை, உலகமெங்கும் இருக்கிற வியாபித்திருக்கிற உலகளாவிய கிறிஸ்தவ ஆலயங்களிலும் இல்லை, கிறிஸ்தவ சபைகளிலும் இல்லை. சத்தியம் என்பது தள்ளுபடியாயிற்று. அருமையானவர்களே, நான் அதைத்தான் பல ஆண்டுகளாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். கேட்பார் இல்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சத்தியத்தை தான் பின்பற்றுகிறோம். இல்லை, ஒரு காலம் இல்லை. சத்தியம் தள்ளுபடியாயிற்று. இந்த வசனம் சொல்லுகிறது, நிறைவேறிய தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, நிறைவேறிக் கொண்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லுகிறது,
சத்தியம் தள்ளுபடியாயிற்று. உண்மை, மெய், சத்தியம் தள்ளுபடியாயிற்று. யதார்த்தம் வந்து சேரமாட்டாமல் போகிறது. இதற்கொப்பான ஒரு வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய 2 வசனங்கள், 16 வசனம், 3 வசனங்களை நான் வாசித்து சில காரியங்களை சுட்டிக்காட்டிவிட்டு வலியுறுத்தி விட்டு விடுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 14, 15, 16. நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறியது, யதார்த்தம் வந்து சேர மாட்டாமல் போயிற்று. வந்து சேர மாட்டாமல் போகிறது, போயிற்றல்ல போகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலேயே நியாயம் பின்னிட்டு அகன்று விட்டதாம், நீதி தூரமாய் நின்றதாம், தரித்து நின்று விட்டது நீதி. ஏன்னா நீதியை பின்பற்றுகிறவன், நீதியை செயல்படுகிறவன், நீதியாய் நியாயம் விசாரிக்கிறவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே இல்லை, தேவ ஜனங்களிலே இல்லை. நியாயம், நீதி, நியாயம் அகன்று விட்டது, நீதி தூரத்திலே நின்று விட்டது, சத்தியம் வீதியிலே இடறிவிட்டது. சத்தியம் டிவி இல்லை, சத்தியம் உலகளாவிய தேவனுடைய சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தருடைய, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மை சத்தியங்கள் இடறி விழுந்து விட்டது. வழியிலே, வீதியிலே, தெருவீதியிலே இடறிவிட்டது. ஆலயத்திற்குள் இல்லை, தெருவீதியிலே விழுந்து கிடக்கிறது. ஜாதி ஜனங்களால், நடக்கிறவர்களால் மிதிக்கப்படுகிறது சத்தியம். ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அன்பான திருச்சபையே, அன்பான விசுவாசிகளே, இந்த சத்தியத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இல்லை. அங்கே தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனித இருதயங்கள் சத்தியத்தை கேட்க மனமற்றதாயிருக்கிறது. தங்கள் காலின் கீழ் சத்தியத்தை மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை தங்கள் காலின் கீழ் மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை தங்கள் காலின் கீழ் மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய உலக திருச்சபை விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசியுங்கள். அருமையானவர்களே, இங்கே சொல்லுகிறது சத்தியம், 15ஆம் வசனம் சொல்லுகிறது சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. சத்தியம் தள்ளுபடி. தள்ளுபடினா என்ன? வேறொரு அர்த்தம். தள்ளுபடியான தள்ளிவிடப்பட்டு விட்டது. சத்தியத்தை சீப்பா அப்படின்னு தள்ளி விட்டுட்டாங்க. சத்தியமா, உண்மையா, மெய்யா, யதார்த்தமா, வேண்டாம், நீ தூர ஒதுங்கி நில்லு அப்படின்னு தள்ளி தெருவீதியிலே தள்ளி விட்டார்கள். இன்னொன்று தள்ளுபடி, ரிடக்ஷன். புரியுதா? எந்த பொருளை வாங்கினாலும் தள்ளுபடி வாங்குகிறோமே, லெஸ் பண்ணி தாங்க, டிஸ்கவுண்ட் இல்லையா என்று கேட்கிறோம். எந்த பொருளை வாங்கினாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். அந்த இலவசங்கள் இல்லையா? தள்ளுபடி இல்லையா? அப்படின்னா சத்தியத்தை தள்ளுபடி செய்துவிடு, பொய்யை நிறுத்துதா. புரியுதா உங்களுக்கு? திருச்சபைகளெங்கும் பொய்களே பிரசங்கிக்கப்படுகிறது. சத்தியம் தள்ளுபடி, லெஸ், ரிடக்ஷன், இலவசமாக தள்ளுபடி. சத்தியமா வேண்டாம், பொய் தான் எங்களுக்கு வேணும். இதாங்க இன்றைய திருச்சபை. உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உங்களுக்கு அது கடினமாக தோன்றுகிறது. நான் பொய் சொல்லுகிறேன் என்று எண்ணுகிறீர்கள். இல்லை, வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் என்னை பொய்யனாக்குகிறீர்கள் என்றால் தேவனை பொய்யனாக்குகிறீர்கள். வேத வசனங்களை, வார்த்தையாகிய கிறிஸ்துவை, வார்த்தையாகிய இயேசுவை, வார்த்தையாகிய தேவனை பொய்யனாக்குகிறீர்கள். அருமையானவர்களே, என்னை பொய்யனாக்குவதிலே ஒன்றும் எனக்கு ஒன்று ஆட்சேபனை இல்லை. தேவனை பொய்யனாக்குகிறீர்கள். தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை பொய் என்று சொல்லுகிறீர்கள். சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. இந்த வசனத்தின்படி நடக்கிறோம். இன்றைய உலக திருச்சபை, இன்றைய உலக கிறிஸ்தவர்கள் இந்த வசனங்கள் சொல்லுகிறபடி நாம் நடக்கிறோம். சத்தியத்தை தள்ளுபடி செய்துவிட்டோம்.
பொய்களை வாங்கிக் கொள்ளுகிறோம். பொய்களையே பிரசங்கிக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யதார்த்தம் சத்தியம் வீதியிலே இடறி விழுந்து விட்டது. சத்தியம் தள்ளுபடியாகிற்று. சத்தியம் விலை குறைப்பு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அது வேண்டாம். பொய்கள், செவிக்கு இன்பமானவைகள், ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், அந்நிய வாசைகள், ஆவியின் பலவிதமான ஆவிகளின் அபிஷேகங்கள், இவைகள் வாரி கொடுக்கப்படுகிறது. திருச்சபை இதுக்காக மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சத்தியமா வேண்டவே வேண்டாம். அத ரிடக்ஷன்ல விட்டுரு, தள்ளுபடியில விட்டுரு. சத்தியம் எங்களுக்கு தேவையில்லை. ஏனெனில் நாங்கள் உண்மையை பேசுவதும் இல்லை, உண்மையை அறிய விரும்புவதும் இல்லை, உண்மையை கேட்பதும் இல்லை. சத்தியமா எங்களுக்கு வேண்டாம். அது தள்ளுபடி. அது தள்ளுபடி விற்பனை. விற்கப்படுவது தள்ளுபடி விற்பனையிலே சத்தியம் தள்ளுபடி ஆகட்டும். தள்ளுபடி ஆயிற்று. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். எனது சத்தியம் திருச்சபைகளில் இருந்து, கிறிஸ்துவின் சபைகளில் இருந்து, கிறிஸ்துவின் ஆலயங்களில் இருந்து, பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து தள்ளப்பட்டு வெளியிலே தெருவீதியிலே கால்களால் அந்நியர்களால் மிதிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுவாரில்லை. இதற்காக சத்தியத்தின்படி, வேத வசன சத்தியங்களின்படி திருச்சபை கர்த்தருடைய சபை எழும்பி பிரகாசிக்க விரும்பி ஜெபிக்கிறவர்கள் இல்லை. ஆனால் திறப்பின் வாசல்களிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சத்தியம் திருச்சபையிலே சுடர்விட்டு எரிய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. நான் சொல்லல, வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் தள்ளுபடியாகி போன சத்தியமும், புறம்பே தள்ளப்பட்ட நீதியும், விலக்கி நிறுத்தப்பட்ட நீதியும், வெளியிலே அகற்றப்பட்டிருக்கிற நியாயமும் திருச்சபையிலே எழும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார். இந்த ஜனம் இப்படி ஆகிவிட்டதே என்று ஆச்சரியப்படுகிறார். அருமையானவர்களே, இங்கே அது என்ன பாதகத்து நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. எதற்கு? அந்த அந்தியோக்க செப்பிப்பான என்கிற அந்த சின்ன கொம்பிற்கு கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து முளைத்தெழும்பி வந்த ஒரு சின்ன கொம்பு இவைகளை எல்லாம் தன் காலின் கீழ் மிதித்து போட்டது. அந்தியோக்க செப்பிப்பானஸ் அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. அது கிரியை செய்து, என்ன கிரியை செய்தது? துர்க்கிரியைகளை செய்து அனுகூலம் அடைந்தது. ஜனங்களை வசீகரித்துக் கொண்டது. ஜனங்களால் நம்பப்பட்டது. இது கர்த்தருடைய கை என்று இல்லை. அது கர்த்தரையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் சத்தியத்தையும் நீதியையும் நேர்மையையும் தரையிலே தள்ளி மிதித்து தன்னை தேவனாக காண்பித்தது. இதை அந்த ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். எதிர்த்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதான் வானத்தின் சேனைகளில் நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே தரையிலே தள்ளி அழித்தது. அநேகர் கொல்லப்பட்டார்கள், அநேகர் அழிக்கப்பட்டார்கள், அநேகர் பயந்து ஓடி விலகி தங்களை காத்துக் கொண்டார்கள். அநேகர் அதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அவன் என்ன செய்தான்? பெண் பன்றியை, யூதர்களுக்கு தீட்டான மிருகம், மொத்தத்திலேயே தீட்டான மிருகம் பன்றி. அந்த தீட்டான மிருகமாகிய பன்றியை கர்த்தருடைய ஆலயத்தின் பரிசுத்த பலிபீடத்திலே பலியிட்டு அதன் இரத்தத்தை அங்கே தெளித்து அதன் இறைச்சியை
வேக வைத்து அதை ஆசாரியர்கள் புசிக்க செய்தான், சாப்பிட செய்தான். பதவிகளுக்கும் உயிருக்கும் உயிரை காப்பாற்றிக் கொள்ளவும் பதவிகளை விரும்பினவர்களும் அந்தியோகஸ் கிரேக்க சாம்ராஜ்யத்தின் அதிபதிகளின் ஆதிக்கத்திற்கு கீழடங்க விரும்பினவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். பன்றியை கர்த்தருடைய ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்திலே பலியிட்டார்கள். பன்றியின் இரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தெளித்தார்கள். அந்த பன்றியின் இறைச்சி உண்டார்கள், புசித்தார்கள். முழுவதுமாக பாழாகிவிட்டது கிறிஸ்துவின் சபை. தேவனுடைய ஆலயம் முழுவதுமாய் பாழாக்கப்பட்டது. சத்தியம் காலின் கீழ் மிதிக்கப்பட்டது. இன்று வரையிலும் அந்த சத்தியம் எழும்பவே இல்லை. இன்று வரையிலும் தேவ சத்தியங்கள் திருச்சபைகளிலே வெளிப்படவே இல்லை. எங்கும் பொய், பித்தலாட்டம், ஏமாற்று, வஞ்சகம், துரோகம், அநீதி, அக்கிரமம், அருவருப்பு, பொல்லாப்பு தலைவிரித்தாடுகிறது. தலைவிரி கோலமாயாடி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த காரியத்தை குறித்து 2 பரிசுத்தவான்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகவும் இருக்கலாம், ஒருவர் பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கலாம். 2 பரிசுத்தவான்கள். அல்லது இவர்கள் இருவரும் தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மேலான அதிகாரம் பெற்ற பரிசுத்த தேவதூதர்களாகவும் இருக்கலாம். அவர்கள் புருஷர்களாக பரிசுத்தவன்களாக நிற்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒருவன் கேட்கிறான். பரிசுத்தவனாகிய ஒருவன் பேச கேட்டேன். யார் கேட்கிறார்? தானியேல். தானியேலுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த காட்சியிலே, அந்த தரிசனத்திலே இந்த காட்சியை காண்கிறார். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். தானியேலுக்கு காண்பிக்கப்பட்ட இந்த தரிசனம் எத்தனை காலம் செல்லும், எதுவரைக்கும் இருக்கும் என்று அவர்களுக்குள்ளே சம்பாஷணை செய்கிறார்கள். அந்த சம்பாஷணையை தானியேல் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சொல்லப்படுகிறது, அவன் என்னை நோக்கி முதலாவது பரிசுத்தவான் பேசினவர் தானியேலை பார்த்து சொல்லுகிறார். கேள்வியை கேட்டவர் யார்? 2வது பரிசுத்தவான். யாருக்கு பதில் சொல்லுகிறார்? காட்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற தானியேல் தீர்க்கதரிசிக்கு பதில் அளிக்கிறார். கேட்டவருக்கல்ல பதில், பார்த்து கொண்டிருக்கிற தானியேலுக்கு பதில் சொல்லப்படுகிறது. அவன் என்னை நோக்கி, முதலாவது பரிசுத்தவான் என்னை நோக்கி, அதாவது தானியேலை நோக்கி, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். அமர்மையானது 2300 ராப்பகல். இது எப்பொழுது நடந்தது? அதாவது ஏசாயா, நான் வாசிக்க ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் 4 வசனங்களை வாசித்தேன். அந்த வசனங்களின் அடிப்படையில் பார்த்தால் ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலேயே, அதாவது பாபிலோன் ராஜா, பாபிலோனின் சேனைகள், கல்தையரின் சேனைகள் எருசலேம் தேவாலயத்தை சுட்டரித்து தீக்கிரையாக்கின காலத்திலேயே சத்தியம் தள்ளுபடியாகி எருசலேம் தேவாலயம் பரிசுத்த ஸ்தலம் மிதிக்கப்பட தொடங்கிவிட்டது புற ஜாதிகளால். கல்தையர்கள் இஸ்ரவேலர்கள் அல்லவே, புறஜாதிகள் தானே. விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருந்தவர்கள் தானே, பாகால்களை ஆராதித்தவர்கள் தானே, பாபிலோனின் கொழுத்த காளைகளை ஆராதித்துக் கொண்டிருந்தவர்கள் தானே, மகா பாபிலோனின் மகா வேசித்தன ஆவிகளை ஆராதித்தவர்கள் தானே. அருமையானவர்களே, அந்த கல்தையரின் சேனை எப்பொழுது பரிசுத்த தேவாலயத்தை, எருசலேம் தேவாலயத்தை மிதித்ததோ, தீக்கிரையாக்கினதோ, அழித்தொழித்ததோ, அப்பொழுதே பரிசுத்த ஸ்தலம் புற ஜாதிகளால் மிதிக்கப்பட தொடங்கிவிட்டது. கிமு 585ஆம் ஆண்டிலேயே. கிமு இன்றைக்கு சுமார் 2615 ஆண்டுகளுக்கு முன்பே, இன்றைக்கு முன் சுமார் 2615 ஆண்டுகளுக்கு முன்பே எருசலேம் பாழாக்கப்பட்டது.
புற ஜாதிகளால் மிதிக்கப்பட்டது. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், தானியேலுக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனத்திலே 2300 ராப்பகல் வரைக்கும் இந்த பாழாக்குதல் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலம் தள்ளப்பட்டதும், புற ஜாதிகளால் மிதிக்கப்படுவதும், சத்தியம் தள்ளுபடியானதும், யதார்த்தம் வந்து சேர மாட்டாமல் போனதும், எல்லாம் சத்தியத்தை தரையிலே விழ தள்ளப்பட்டதும், அன்றாட பலி நிறுத்தப்பட்டதும், தேவாலயத்திலே அன்றாட ஆராதனை வழிபாடுகள் நிறுத்தப்பட்டதும் எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? 2300 ஆண்டுகள் இருக்கும் என்று சொல்லுகிறார். என்றிலிருந்து? இந்த தரிசனம் காண்பிக்கப்பட்ட நாளிலிருந்து துவக்கம் பெற்றிருக்கிறது. பாபிலோனின் காலத்திலிருந்தே, பாபிலோன் சிறையிருப்பின் காலத்திலிருந்தே, அல்லது பாபிலோனின் சேனைகள் எருசலேம் தேவாலயத்தை மிதித்து சுட்டரித்து தீக்கிரையாக்கின நாளிலிருந்தே, கொள்ளையடித்த நாளிலிருந்தே ஆரம்பமாயிருந்தாலும், தானியேல் தீர்க்கதரிசி பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து இந்த தரிசனத்தை காணுகின்ற நாட்களிலேயே அது ஆரம்பமாயிருந்தாலும், கர்த்தர் சுட்டிக்காட்டுகிற நாள் என்று 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். அது என்று தொடங்குகிறது? இந்த அந்தியோகஸ் எபிபானஸ் தானியேல் கண்ட தீர்க்க தரிசனத்தின்படி கிரேக்க சாம்ராஜ்யத்தின் கொம்புகளில் ஒரு சிறிய கொம்பு தோன்றி, எப்பொழுது எருசலேம் தேவாலயத்தை பாதகத்தை சிஎஸ் என்கிற கிரேக்க விக்கிரக தெய்வத்தின், சிஎஸ் என்கிற விக்கிரக தேவனுடைய விக்கிரகத்தை எருசலேம் தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நிறுத்தி பிரதிஷ்டை செய்து, அதற்கு பெண் பன்றியை எருசலேம் பரிசுத்த தேவாலயத்தின் பரிசுத்த பலிபீடத்திலே பெண் பன்றியை பலியிட்டு அதை அங்கே வழிபட தொடங்கினார்களோ அந்த நாள், அது எந்த நாள்? கிமு 188 ஆண்டு. அருமையானவர்களே, அதில் சில முரண்பாடுகள் இருக்கிறது. சில பதிவுகள் சொல்லுகிறது கிமு 178 அல்லது 175 என்று. சில பதிவுகள் சொல்லுகிறது கிமு 198 என்று. சில பதிவுகள் சொல்லுகிறது கிமு 188 ஆண்டு கிஸ்லேயு மாதம் 24ஆம் தேதி என்று. நான் அந்த கணக்கை எடுத்துக் கொள்ளுகிறேன். கிமு 188 ஆண்டு, அதாவது இன்றைக்கு சுமார் 2210 ஆண்டுகளுக்கு முன்பு. வேத அகராதியின்படி, வேத வசனங்களின்படி கிமு 188 ஆண்டு. அப்படியானால் இன்றைய காலக்கணக்கின்படி இன்று 2022 ஆண்டு இல்லையா? கிறிஸ்துவுக்கு பின்பு 2022 ஆண்டுல நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவுக்கு முன்பு 188 ஆண்டுகள். அதை கூட்டி பார்த்தால் 188 2022 2210 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கு சுமார் 2210 ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேம் தேவாலயத்திலே கிரேக்க தெய்வமாகிய சிஎஸ் என்கிற விக்கிரக தெய்வத்தினுடைய சிலை நிறுத்தப்படுகிறது, பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. பெண் பன்றி பலியிடப்படுகிறது. மகா பரிசுத்த கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலமாகிய எருசலேம் தேவாலயத்திலே பெண் பன்றி பலியிடப்படுகிறது. சிஎஸ் என்கிற விக்கிரக தெய்வத்தின் சிலை பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்டாயிற்று. அன்று முதல் இன்று வரை 2210 ஆண்டுகள் ஆகிறது. நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது 2210 ஆண்டுகள். குறிக்கப்பட்டிருக்கிற காலம் இது. தள்ளுபடியாகி போன சத்தியம் தரையிலே தள்ளப்பட்டு புற ஜாதிகளால் மிதிக்கப்படுகிற தேவனுடைய சத்தியம் மிதிக்கப்பட தொடங்கி 2210 ஆண்டுகள் ஆகிறது. அருமையானவர்களே, நீங்களும் நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்,
உலக திருச்சபை கிறிஸ்துவின் திருச்சபைகள் அனைத்தும் சத்தியத்தை பிரசங்கிக்கின்றன. இல்லை. இப்பொழுதாவது நம்புங்கள், இது வேத வசன சத்தியம். ஒரு திருச்சபையும், ஒரு தீர்க்கதரிசியும், ஒரு அப்போஸ்தலனும், ஒரு கிறிஸ்தவ போதகரும், கிறிஸ்தவ ஊழியக்காரனும், ஒரு பாஸ்டரும் சத்தியத்தை பிரசங்கிக்கவில்லை. சத்தியம் தள்ளுபடியாவி தரையிலே மிதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மனித கால்களால் மிதிக்கப்படுகிறது. அந்நிய தேவர்களின் ஆவிகளால் மிதிக்கப்படுகிறது. அந்நிய தேவர்கள் அந்நிய ஆவிகளை அபிஷேகமாய் பெற்றுக் கொண்டவர்களால் சத்தியம், சத்திய வேத வசனங்கள், தேவனுடைய சத்தியம், கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலங்கள் மிதிக்கப்படுகிறது. ஏற்றுக்கொள்ள முடிகிறதா உங்களால்? கசப்பாக இருக்கிறது இல்லையா? ஏன் பொய்யை விசுவாசிக்கிறீர்கள்? சத்தியத்தை புறம்பே தள்ளுகிறீர்கள். சத்தியத்தை தள்ளுபடி விற்பனையிலே விட்டுவிட்டீர்கள். பொய்யை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். காணிக்கைகளை கொடுத்து பொய்களை சம்பாதிக்கிறீர்கள், வாங்கிக் கொள்ளுகிறீர்கள். புரியுதா? ஏதாவது கஷ்டமா தான் இருக்கு இல்லையா? நீ பேசுவது எங்களுக்கு புரிந்தென்ன, புரியாமல் போய் என்ன என்று சொல்கிறீர்களா? ஒரு நாள் வருகிறது, அந்த நாளிலே தெரியும். அருமையானவர்களே, அங்கே சொல்லுகிறார் 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும். நான் ஏற்கனவே இந்த செய்திகளை கொடுத்திருக்கிறேன். இந்த ராப்பகல் கணக்கு 2300 ராப்பகல் என்றால் 2300 நாட்கள். ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஆக 2300 ராப்பகல் என்பது 2300 நாட்கள். அது தூதனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் நாட்களுக்கு, மனிதர்களாகிய நமக்கு வருடம். தூதனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் ஒரு நாள், மனிதர்களாகிய நமக்கு ஒரு வருடம். தேவனுக்கு ஒரு நாள், நமக்கு 1000 ஆண்டு. நம்முடைய 1000 ஆண்டுகள் தேவனுக்கு ஒரு நாள் அல்லது ஒரு ராஜ்சாமம். அதாவது ஜஸ்ட் ஒரு 3 hours, 3 மணி நேரம் தேவனுக்கு 1000 ஆண்டுகளா? ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கில் தேவனுக்கு ஒரு நாள், நமக்கு 1000 ஆண்டுகள். நம்முடைய 1000 ஆண்டுகள் தேவனுக்கு ஒரு நாள். ஆனால் தேவனுடைய தூதர்களுக்கும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு நாள், பூமியின் மக்களினங்களாகிய ஜனங்களாகிய நமக்கு ஒரு ஆண்டாக கொடுக்கப்படுகிறது. ஆக எரேமியா, இரண்டு பரிசுத்தவான்கள் தங்களுக்குள்ளே உரையாடி கொண்ட அந்த காரியம் தானியேலுக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. அந்த காட்சிப்படுத்தப்பட்ட தானியேலுக்கும் அதை உரையாடி கொண்டிருந்த தூதர்களுக்கும், இந்த இடத்துல ஒரு நாள் நமக்கு ஒரு ஆண்டு என்றால், அந்த பரிசுத்தவான்கள் இருவரும் கர்த்தருடைய தூதர்கள். அவர்கள் கிறிஸ்துவாகவும் இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கலாம், அது வேறு விஷயம். அவர்கள் கர்த்தருடைய தூதர்கள். கர்த்தருடைய தூதர்களுக்கும் அந்த காட்சியை, அவர்களுடைய உரையாடலின் காட்சியை கேட்ட தானியேலுக்கும் அது ஒரு நாள். 2300 நாட்கள். அவைகளை இன்று அந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு, ஜனங்களாகிய நமக்கு, தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு 2300 ஆண்டுகள். ஆக அந்த 2300 ஆண்டுகளிலே 2210வது ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். 2210வது ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? 2300 ராப்பகல் செல்லும் வரை இந்த பாழாக்கும் அருவருப்பும், பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டு புறஜாதிகளால், அந்நிய தேவர்களால், அந்நிய ஆவிகளால், அவைகளை ஆராதிக்கிறவர்களால் மிதிக்கப்படுவதும், சத்தியம் தள்ளுபடியாகி இருப்பதும். திருச்சபைக்குள்ளே சத்தியம் இருக்காது. சத்தியம் தெருவீதியிலே கிடக்கும், மனிதர்களால் மிதிக்கப்படும். அந்த நிலை 2300 ஆண்டுகள் வரை இருக்கும் என்கிறார். அப்படியானால் என்று வரை இருக்கும்? நம்முடைய கால கணக்கின்படி
கிபி இது 2022 ஆண்டு, 2112 ஆண்டு வரை இருக்கும். இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? கிமு 188 இருந்து 2112 ஆண்டு வரை கணக்கிட்டு பாருங்கள். சரியாக 2300 ஆண்டுகள் வந்துவிடும். ஆனால் அப்படியானால் அருமையானவர்களே, இன்னும் 90 ஆண்டுகள் இந்த நிலையிலேயே இருக்கும் திருச்சபை என்று எண்ணுகிறீர்களா? இந்த நிலையிலேயே இந்த பூமி, இந்த உலகம், இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் இருக்கும் என்று எண்ணுகிறீர்களா? உலகளாவிய திருச்சபை, கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்தவ விசுவாசிகள் இருப்பார்கள் என்று எண்ணுகிறீர்களா? நிச்சயமாக இல்லை. காரணம், அதற்கு முன்பு அந்தி கிறிஸ்து வெளிப்படுவார். அந்தி கிறிஸ்துவும் சாத்தானும் இந்த உலகத்தை தங்கள் ஆளுகைக்குட்படுத்த கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் வெளியரங்கமாக பார்க்கிறீர்களே. இந்திய தேசத்திலும் பார்க்கிறீர்கள், உலகம் முழுவதிலும் பார்க்கிறீர்கள். அதனாலே நம்பிக்கொண்டிராதீங்கள். 2112 ஆண்டு வரை இந்த உலகம் அழிக்கப்படாது என்று எண்ணாதீர்கள். இப்படியே இருந்து கொண்டிருக்கும் என்று எண்ணாதீர்கள். இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ளே இப்பொழுதே அந்திகிறிஸ்துவின் சேனைகள் கால்பதிக்க தொடங்கிவிட்டது. ராஜ்யம் பணத்தின் ஆளுகைக்கு நேராக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. டிஜிட்டல் மணி அதற்கு நேராக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. பணம் பிசாசாக வெளிப்பட போகிறது. அருமையானவர்களே, காலம் செல்லாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், மத்தேயு நற்செய்தி நூல் 24 அதிகாரம் 22 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானியேலுக்கு காட்சிப்படுத்தப்பட்ட காட்சியை உரையாடி கொண்டிருந்த 2 தூதர்களில், 2 பரிசுத்தவான்களில் ஒருவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக நின்று அன்று பரிசுத்தவானாக அவர் பேசினதை தானியேல் கேட்டான். வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் மனிதகுமாரனாக நின்று பேசினார். அதை மத்தேயு எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு 24 அதிகாரம் 22 வசனம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 24 அதிகாரம் 22 வசனம். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். யார் சொல்லுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மனிதகுமாரனாகிய மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் ஆண்டவரும் எங்கள் ஆண்டவரும் என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர்தான் பேசிக் கொண்டிருந்த காட்சியை தானியேல் தீர்க்கதரிசி கேட்டான், கண்டான். இங்கே அவர் மனிதனாக நின்று சொல்லுகிறார், அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். எத்தனை நாட்கள் குறைக்கப்படும்? 2300 நாட்களில் எத்தனை நாட்கள் குறைக்கப்படும்? சொல்லப்படவில்லை. நான் இந்த இடத்திலே நான் என்னை உயர்த்தி காண்பிப்பதற்காக சொல்லுகிறேன் என்று எண்ணாதீர்கள். நான் எண்ணுகிறேன் 77 ஆண்டுகள் குறைக்கப்படலாம். 70 ஆண்டுகள் அல்லது 77 ஆண்டுகள் குறைக்கப்படலாம். அருமையானவர்களே, 77 ஏன் சொல்லுகிறேன் என்றால், பரிசுத்த பேதுரு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு காரியம் கேட்டான். என்ன? இவைகளையெல்லாம் நான் ஏற்கனவே விவரித்திருக்கிறேன். பழைய செய்திகளிலே கேளுங்கள், பார்த்து அவைகளை கேளுங்கள். எல்லாம் யூடியூபிலும் டெலகிராம் பிளஸ் மெசஞ்சரிலும் இருக்கிறது. அந்த செய்திகளை ஒன்று ரிவைண்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். இருந்தாலும் இப்பொழுது சொல்லுகிறேன். அருமையானவர்களே, அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்றால் எவ்வளவு நாட்கள் குறைக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை.
நான் உதாரணத்திற்காக ஒரு காரியத்தை சுட்டிக்காட்டுகிறேன். என்ன என்று கேட்கிறீர்கள் என்றால், பரிசுத்த பேதுரு இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டான், ஆண்டவரே, நான் என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து அவன் திரும்ப திரும்ப வந்து அவன் என்னிடத்தில் நான் அறியாமல் செய்து விட்டேன் என்று கேட்டாலும் நான் எத்தனை தரம் அவனுக்கு மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மாத்திரமோ என்று கேட்டான். 7 என்பது யூதர்களுக்குள்ளே ஒரு முத்திரிக்கப்பட்ட எண். அந்த முத்திரிக்கப்பட்ட எண்ணின் அடிப்படையில் அவன் கேட்கிறான், ஆண்டவரே, என் சகோதரன் ஒருவன் எனக்கு விரோதமாய் அறிந்தே குற்றம் செய்துவிட்டு திரும்ப திரும்ப வந்து நான் அறியாமல் செய்துவிட்டேன், மன்னித்துக் கொள் என்று சொன்னால் நான் அவனுக்கு எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லுகிறார். என்ன பதிலை கொடுக்கிறார்? 7 தரம் மட்டுமல்ல, 70 தரம் அவனுக்கு மன்னிக்க கடவாய். எத்தனை தரம்? 70 தரம் மன்னிக்க கடவாய். அப்படி என்றால் 70 அதை பெருக்கி பாருங்கள், 490 தரம் அவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது சாத்தியமா? சாத்தியமில்லை. ஆகவே 7 70 7 பிளஸ் 70 கூட்டுங்கள், 77 அல்லது 7 அல்லது 70 என்றால் 70 முறை மன்னிக்க வேண்டும் என்கிறார், அல்லது 77 முறை மன்னிக்க வேண்டும் என்கிறார். மூன்றாவது 490 முறை மன்னிக்க வேண்டும் என்கிறார். அது சாத்தியப்படுமா என்று தெரியவில்லை. 490 முறை மன்னிப்பது என்பது சாத்தியப்படுமா என்று தெரியவில்லை. தேவனும் தம்முடைய பிள்ளைகளில் ஒருவர் 490 முறை தவறு செய்தால் மன்னிப்பாரா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் 7 70 என்கிற 77 முறை மன்னிக்கப்படுவது சாத்தியமே. 70 முறை மன்னிக்கப்படுவதும் சாத்தியமே. 7 முறை மன்னிப்பது மனிதர்களாகிய நமக்கு சாத்தியமாக இருக்கலாம். 70 முறை மன்னிப்பது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு, பரிசுத்தவான்களாய் நடக்க ஆயத்தப்படுகிறவர்களுக்கு 70 முறை மன்னிப்பது சாத்தியப்படலாம், அல்லது 77 முறை மன்னிப்பதும் சாத்தியப்படலாம். 490 முறை ஒருவர் திரும்ப திரும்ப தவறு செய்து கொண்டே நான் தெரியாமல் செய்துவிட்டேன் மன்னித்து விடு, தெரியாமல் செய்துவிட்டேன் மன்னித்து விடு என்றால் மன்னிப்பது சாத்தியப்படாது என்று எனக்கு தோன்றுகிறது. மனிதர்களாகிய நம்முடைய பார்வையிலே 70 ஆண்டுகள் சாத்தியப்படும். அதுவும் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறவர்களாக இருந்தால் 70 அல்ல 77 தரமும் மன்னிக்கலாம். மன்னிப்பது சாத்தியப்படும். தேவனும் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆகவே நான் 70 ஆண்டுகள் குறைக்கப்படலாம், 70 நாட்கள் குறைக்கப்படலாம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே, அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போக முடியாது. எல்லாரும் சாத்தானுடைய ஆளுகைக்குள்பட்டே ஆக வேண்டும். அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கும் சாத்தானுடைய ஆளுகைக்கும் சகல மக்களினங்களும், யூதர்களும் இஸ்ரவேலர்களும் உட்பட அனைவரும் சாத்தானுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டே ஆக வேண்டும். ஆகையால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? இன்று நீங்கள் காண்கிற, நீங்கள் நம்புகிற உலக திருச்சபைகளிலே இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? இல்லை, இல்லை, ஒரு காலம் அதை நம்பாதீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? தேவனுடைய முன் அறிவின்படி, வசனங்கள் அதைத்தான் சொல்லுகிறது. தேவனுடைய முன் அறிவின்படி, அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி பூமியின் மக்களினங்களில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தேவனுடைய பரிசுத்தத்திற்கு வந்தட்டும்படியாய் வேறு பிரிக்கப்பட்டவர்களும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு என்று பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவ ஜனங்களாக, கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாக, கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவின் இரத்தத்தால் தெளிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாக்கப்பட்டவர்களாய், பரிசுத்த ஜனமாய் மீட்டெடுக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
நான் அதற்கு பல வசனங்கள் இருக்கிறது. ஒரு வசனத்தை குறிப்பாக உங்களுக்கு சுட்டிக்காட்டி அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்பதற்குரிய ஆதார வசனம் ஒன்றை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதற்கு முன்பும் பலமுறை பல செய்திகளிலே அவைகளை சுட்டிக்காட்டி இருக்கிறேன், விவரித்தும் இருக்கிறேன். ஆனால் சத்தியத்தை தள்ளுபடியாக்கி சத்தியத்தை தெருவீதியிலே தள்ளி காலின் கீழ் மிதித்துக் கொண்டிருக்கிற இன்றைய கிறிஸ்தவர்கள் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனமாயில்லை. ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியவில்லை. என்னை ஒழுங்கற்றவன் பொய்யன் என்கிறார்கள். அதாவது சொல்லாமல் சொல்கிறார்கள், இவன் தான் அந்தி கிறிஸ்து, இவன் தான் சாத்தான் என்கிறார்கள். அருமையானவர்களே, நியாயம் தீர்க்க முற்படாதிருங்கள். நீங்கள் தீர்க்கிற தீர்ப்பின்படியே உங்களுக்கு தீர்க்கப்படும் என்பதை மனதிலே வைத்திருங்கள். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உண்டாக உங்களுக்கு பெருக கடவது. யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? அருமையானவர்களே, யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? இன்றைய உலக திருச்சபைகளிலே அங்கம் வகிக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களுமா? இல்லை. நீங்கள் அப்படி நாங்களெல்லாம் கிறிஸ்தவர்கள், நாங்களெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுவீர்கள் என்றால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள், உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேறு யாரும் உங்களை வஞ்சிக்கவில்லை. உங்களை நீங்களே வஞ்சனைக்கு உட்படுத்தி இருக்கிறீர்கள், உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றெண்ணிக் கொள்ளுங்கள். உங்களை வஞ்சிப்பதற்கும் ஏமாற்றுவதற்கும் வெளியில் இருந்து வேறு யாரும் வர வேண்டியதில்லை. உங்கள் திருச்சபைகளின் விசுவாசிகளும், உங்கள் திருச்சபைகளில் உங்கள் மேய்ப்பர்களும், உங்கள் போதகர்களும், உங்கள் ஊழியர்களும், உங்கள் தீர்க்கதரிசிகளும், உங்கள் அப்போஸ்தலர்களுமே உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்குள் இருந்து நீங்கள் அபிஷேகங்களாய் பெற்றுக்கொண்ட அந்நிய ஆவிகளே வஞ்சிக்கிற ஆவிகளாய் உங்களை வஞ்சனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது. வேறு யாருமல்ல, நீங்களே உங்களை வஞ்சிக்க ஒப்பு கொடுத்து விட்டீர்கள், வஞ்சனைக்கு விட்டுவிட்டீர்கள், சத்தியத்தை புறம்பே தள்ளிவிட்டீர்கள், வஞ்சனைக்கு இடம் கொடுத்தீர்கள், உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அருமையான கிறிஸ்தவர்களே, மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறேன். மனம் திரும்புகிற எந்த பாவியும் தேவன் மன்னிக்கிறதற்கு சித்தமாயிருக்கிறார். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு உள்ளவராயிருக்கிறார். அவருடைய கிருபையின் தயவு, அவருடைய தயவுள்ள கிருபை, அவருடைய கிருபையின் மேல் கிருபை உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கும். மனம் திரும்புங்கள். அதற்கு முதற்படி மனம் திரும்புதல், பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை அறிக்கை செய்து விட்டுவிடுதல். மனம் திரும்புங்கள். அவர் உங்களை மன்னிக்கிறதற்கும் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனமாய் மாற்றுவதற்கும், உங்களை பரிசுத்தவன்களாய் மாற்றுவதற்கும் அவர் கிருபை உள்ளவராய் தயை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறுக்காலம் மறந்துறார்கள். ஆனால் இறைய கடினத்தோடு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன், நான் ஆவியினால் நடத்தப்படுகிறேன் என்று பெருமை கொண்டு பீத்திக் கொண்டிருப்பாய் என்றால் உன் அழிவு மகா பயங்கரமாயிருக்கும். அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ உன் இதய கடினத்திலே நடக்கிறாய். உன்னை நடத்துகிற ஆவிகள் வஞ்சிக்கிற ஆவிகள் என்பதை ஒரு காலம் மறந்து போகாதே சகோதரனே, சகோதரியே. ஏனெனில் சத்தியம் திருச்சபையில் இல்லை, பரிசுத்த ஸ்தலத்தில் இல்லை. கர்த்தர் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டார். இந்த பூமியின் மக்களினங்களால், பூமியின் ஜாதிகளால், அந்நிய ஆவிகளும் அந்நிய தேவர்களும் இவர்களுக்குள்ளே புகுந்து கொண்டார்கள்.
இவர்கள் சத்தியத்தை தரையிலே தள்ளி காலின் கீழ் மிதித்து விட்டார்கள். அது கொடூர பாவம், மா பாதகம். அதற்குரிய தண்டனையை கிறிஸ்தவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதற்குரிய தண்டனையை கிறிஸ்தவர்களை நடத்தி கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களும் போதகர்களும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் அனுபவித்தே ஆக வேண்டும். யாரும் தப்பி ஓட முடியாது. யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? இந்த வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளே. பரதேசிகள் என்றால் இந்த பூமியிலே பரதேசிகள். அவர்களுடைய நிரந்தர குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பூமியிலே அவர்கள் பரதேசிகள். அவர்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, உன்னதத்திற்குரியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். அவர்கள் பூமியிலே பரதேசிகளாயிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களே பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக? பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் கிறிஸ்துவின் ரத்தம் தளிக்கப்படுதலுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாய் அந்த நாட்கள் குறைக்கப்படும். எத்தனை நாட்கள் என்று சொல்லவில்லை, நான் உங்களுக்கு ஒரு அனுமானத்தின் அடிப்படையில், இது என்னுடைய அனுமானத்தின் அடிப்படையில், இது வசன சத்தியத்தின்படி அல்ல, அனுமானத்தின் அடிப்படையில் 7-70 தரம் மன்னிக்க கடவாய் என்று சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் 7-70 ஆண்டுகள், 7-70 நாட்கள், அதாவது 77 நாட்கள் அல்லது 70 நாட்கள், 70 ஆண்டுகள் அல்லது 77 நாட்கள் தேவன் அந்த நாட்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாய் குறைக்கப் போகிறார். அப்படியானால் அன்பான சகோதரனே, 2112 ஆண்டிலே 77 நாட்களை நீ குறைத்தால் 2035 ஆண்டிலே உலகத்தின் அக்கிரமத்திற்கு முடிவு வரும். ஒரு ஆண்டு முன்னோ பின்னோ இருக்கலாம், ஏனெனில் நாட்கணக்கும் மாதக்கணக்கும் இங்கே குறைப்படப்படவில்லை. ஆகவே 2036 ஆண்டு, 2035 முதல் 5ஓடு 77 ஆண்டுகளை கூட்டினால் 2112 வந்துவிடும். ரெண்டாயிரத்தி 35ஓடு 77 ஆண்டுகளை கூட்டி பாருங்கள், சரியாக 2112 ஆண்டு வந்துவிடும். சரி, 2300 தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இல்லையா? கிமு 188 முதல் 188ஐயும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி 2112ஐயும் ஒரு பேப்பரில் எழுதி கூட்டி பாருங்கள், 2300 வந்துவிடும். அந்த 2300 அதில் 77 ஆண்டுகளை குறைத்து பாருங்கள். 2077 ஆண்டுகளை குறைத்து விட்டீர்கள் என்றால் எத்தனை ஆண்டுகள் வரும்? ரெண்டாயிரத்தி 223 ஆண்டுகள் வரும். 2223 ஆண்டுகள் வரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் நாம் இன்று எங்கே இருக்கிறோம்? 2022 ஆண்டிலே இருக்கிறோம். 2223 ஆண்டுகள். அருமையான திருச்சபையே, 2036 ஆண்டில் முடிவு வருகிறது என்றால் நாம் 2222 ஆண்டிலே இருக்கிறோம். எத்தனை ஆண்டுகள் மீதம் இருக்கிறது?
14 ஆண்டுகள் அல்லது 15 ஆண்டுகள் மீதம் இருக்கிறது. 2022 ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இன்று கணக்கு பாருங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2036ஆம் ஆண்டிற்கு இன்னும் 14 ஆண்டுகளும் 9 மாதங்களும் இருக்கிறது. 2036ஆம் ஆண்டிற்கு 77 ஆண்டுகள் குறைக்கப்படுகிற போது 2036ஆம் ஆண்டிலே முடிவு வர வேண்டும். அப்படியானால் அதற்கு முன்பு 14 ஆண்டுகளும் 9 மாதங்களும் இருக்கிறது, அல்லது 8 மாதங்களும் இருக்கிறது. 2023ஆம் ஆண்டிலே தேவனுடைய சபை சுத்திகரிப்பு ஆரம்பமாக வேண்டும். ஏனெனில் 14 ஆண்டுகளே மீதம் இருக்கிறது. கடைசி 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துவுக்குரியது. அந்தி கிறிஸ்துவின் 8ஆம் சாம்ராஜ்யம் தோன்ற போகிறது. அந்தி கிறிஸ்துவின் 8ஆம் சாம்ராஜ்யம் தோன்றுகிற போது முதல் 3.5 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்வான். 2வது 3.5 ஆண்டுகள் சாத்தான் ஆளுகை செய்வான். அதையும் வேதம் சொல்லுகிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. தானியேல் 11:31 நான் வாசிக்கிறேன். ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். யாருடைய சேனைகள்? அந்தி கிறிஸ்துவின் சேனைகள் புறப்பட்டு 8ஆம் சாம்ராஜ்யத்தில் இருந்து புறப்பட்டு எங்கே செல்லுமா? மகா பரிசுத்த ஸ்தலம் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்லுமா? அப்பொழுது அங்கே தேவாலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும். இந்த சேனை அங்கு செல்லும். இதே 8ஆம் சாம்ராஜ்யத்தின் அதிபதி எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்வான். அவனுடைய நோக்கம் என்ன என்பது மற்றவர்களுக்கு தெரியாது. யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் புரியாது. ஆனால் சத்தியத்தை கைக்கொள்ளுகிற கிறிஸ்தவர்களுக்கு அது புரியும். ஏனெனில் புற ஜாதிகள் சபைகளை, கிறிஸ்துவின் சபையை மிதிப்பதற்காக யூதர்கள் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர்கள் அந்தி கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்திருப்பார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2 ஒப்பந்தங்கள் நிறைவேறி இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யமாய் மாறப்போகிற இந்திய தேசத்தின் அதிபதிகளோடு சுமார் 15 ஆண்டுகளுக்குள் 2 ஒப்பந்தங்கள் நிறைவேறி இருக்கிறது. எருசலேமிலே தேவாலயம் கட்டுவதற்கு இந்திய தேசத்தின் அதிபதிகள் துணை நிற்பார்கள். இன்று எப்படி ரஷ்யாவிற்கு துணை நிற்கிறார்களோ, மாகோகு தேசத்தானுக்கு, கோகு மாகோகு தேசங்கள் அந்த தேசத்திற்கு எப்படி கைகோர்த்து கொண்டிருக்கிறார்களோ இந்தியாவின் அதிபதிகள், அதுபோல இதே இந்தியாவின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு கைகோர்க்கும். எதற்காக? எருசலேமிலே தேவாலயம் கட்டுவதற்காக. எந்த நோக்கம்? 8ஆம் சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக அந்தி கிறிஸ்து அந்த திருச்சபையை, அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு துணை நிற்பான். ஏன் என்று யூதர்களுக்கு தெரியாது. அந்த நாளிலே தான் தெரியும். அந்த நாள் எருசலேம் தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகிற அன்று இந்த அந்தி கிறிஸ்து, இந்த பாழாக்கும் அருவருப்பு, தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சுட்டி காட்டுகிற அந்த பாழாக்கும் அருவருப்பை, அந்த உருவாக்கப்படுகிற பலி சர்ப்பத்தின், அந்த சாத்தானுடைய மிருகம் என்று சொல்லப்படுகிற
சாத்தானே, இந்த பழைய காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பத்தின் மனித அவதாரத்தை மிருகமாக, ரோபாட் என்கிற எந்திர மனிதனாக செய்து அதற்கு உயிரை ஊட்டி இந்த தேவாலயத்திலே அமரத்தக்க புருஷன் இவனே என்று உயிரூட்டப்பட்ட ஒரு விக்கிரகத்தை அங்கே கொண்டு நிலைநிறுத்துவான், பிரதிஷ்டை செய்வான். அப்பொழுது யூதர்களுடைய கண்கள் திறக்கப்படும், இஸ்ரவேலர்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஓ, இவன் தான் சாத்தான், நாம் ஏமாந்து விட்டோம், கிறிஸ்துவை மேசியாவை கொலை செய்து விட்டோம். உண்மை, இவன் மேசியா அல்ல, இவன் சாத்தான், இவன் தான் ஆன்டி கிரைஸ்ட் என்று உணர்வார்கள். அருமையானவர்களே, அன்று அளிக்கப்படும், அன்று முதல் 3.5 ஆண்டுகளுக்குள் இந்த உலகம், இந்த பூமி அழிவுக்குள்ளாக்கப்படும், அக்கிரமத்திற்கு முடிவு சம்பவிக்கும். அருமையானவர்களே, அதற்கு முன்பு தேவனுடைய சபை சீர்படுத்தப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சபை சீர்படுத்தப்பட வேண்டும். அதாவது சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதாவது நான் ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை வாசித்தேன். சகரியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கல், அந்த கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய சபை, பூமிக்குரிய சபை, கிறிஸ்துவின் சபை, தேவனுடைய சபை, தேவனுடைய மணவாட்டி சபை. 7 சபைகள், 7 சபைகளுக்கும் 7 கண்கள். அந்த 7 கண்களின், அந்த ஒரே கல்லின் 7 கண்களின் சித்திர வேலைப்பாடுகள் செய்து நிறைவேற்றப்படுகிற அந்த நாளிலே அக்கிரமத்தை பூமியில் இருந்து ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்கிறார். அப்படி ஆனால் அருமையானவர்களே, பூமிக்குரிய கிறிஸ்தவன் சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும், சீர்படுத்தப்பட வேண்டும். எங்கே சீர்படுத்துதல் சுட்டிக்காட்டப்பட்டது, அதையும் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் பவுலோஸ் மூலமாய் எழுதி வைத்திருக்கிறார். சீர்திருத்துதல் உண்டாகும் காலம் வரை இவைகளெல்லாம் பலவிதமான போஜன பானங்களும் பலவிதமான ஸ்நானங்களும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஸ்நானங்களை முக்கியப்படுத்துகிறவர்களே, விட்டுவிடுங்கள். ஸ்நானங்கள் பரலோகத்திற்கு உங்களை கொண்டு சேர்க்காது. இது சபை சீர்படுத்துதல் உண்டாகும் காலம் வரை அனுமதிக்கப்பட்ட, கட்டளையிடப்பட்ட புற உடலை கழுவுகிறதற்கு எதுவான சடங்குகளே. இந்த சடங்காச்சாரங்களை வலியுறுத்தி தேவனுடைய ஜனங்களை வஞ்சிக்காதிருங்கள், ஏமாற்றாதிருங்கள். ஜனங்களே, வஞ்சிக்கப்படாதிருங்கள். உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ள இடம் கொடாதிருங்கள். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிராதீங்கள். இவைகளெல்லாம் நான் மீண்டும் ஒரு முறை அந்த வசனத்தை படித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீர்திருத்துதல் உண்டாகும் காலம் வரை இவைகள், சீர்திருத்துதல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும், போஜன பானங்கள் என்றால் அப்பம் புசிக்குதலும் திராட்சரசம் குடிப்பதும், ராப்போஜன விருந்து, கம்யூனியன், திருவிருந்து. புரியுதா? அதான் அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமாய் அப்பமும், கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாய் திராட்சரசமும் போஜன பானம் பண்ணுத அந்த விருந்து, இந்த போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கு ஏதுவான, சரீரத்திற்கு ஏற்ற சடங்குகளை அல்லாமல் வேறல்ல. பிந்தின வசனங்களை நீங்களே படிங்க, அங்க இருக்கு. கிறிஸ்துவின் ரத்தம் உன்னதத்திலே, பரலோகத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தோடு அங்கே பிரவேசித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். கிறிஸ்து ரத்தத்தோடு பரலோகத்திற்கு சென்றார்.
அங்கிருந்தவைகளை பரிசுத்தமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். அவருடைய ரத்தம் வடிந்து கொண்டது. அவருடைய ரத்தம் அவருடைய விழாவிலே அவருடைய ஈட்டி குத்தப்பட்டது. ஈட்டி விழா குத்தி திறக்கப்பட்ட தீர்வூற்றாய் அவருடைய சரீரம் மாற்றப்பட்டது. அந்த சரீரத்திலிருந்து பாய்ந்தோடி வருகிற சுத்த ஜலமும் சுத்த ரத்தமுமே உங்களையும் என்னையும் கழுவத்தக்கது. அதுவே நம்முடைய புற உடலையும் அக உடலையும் இருதயத்தையும் ஆத்மாவையும் மனசாட்சியையும் பாவமற கழுவத்தக்கது. மற்றபடி இந்த பூமியிலே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகள் கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே. தெளிக்கப்பட போகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே மனிதர்களுடைய மனசாட்சியை பாவமர கழுவி சுத்திகரிக்கக்கூடியது. அதற்கென்று நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாக. அருமையான கிறிஸ்தவர்களே, சபை சீர்படுத்துதல் நிச்சயமாக நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் இவைகள் சத்தியம் என்றால் 2023 ஆண்டில் எந்த மாதத்தில் அந்த நாள் என்று எனக்கு தெரியாது. நான் இதுவரையிலும் கடந்த ஆண்டு வரையிலும் 2022 ஆண்டிலே இது துவக்கமாகும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் ஒரு நாள் கூடுதலாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாளும் 10 மணி நேரங்களும். அப்படியானால் ஒரு ஆண்டு 10 நாட்களும் கூடுதலாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, 2023 ஆண்டு என்னிடத்தில் சொல்லப்பட்டது ஒரு நாளும் 10 மணி நேரமும் கூடுதல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்கு அது ஒரு ஆண்டும் 10 நாட்களும். அப்படியானால் 2023 ஆண்டிலே நான் கணக்கிட்டு சொன்னேனே, 2300 ஆண்டுகளில் 2300 நாட்களில் 77 நாட்களை நீங்கள் குறைத்தால் 2023 நாட்கள் அல்லது 2023 ஆண்டுகள் வரும். அது அடுத்த ஆண்டு. அருமையானவர்களே, 2223 நாட்கள் வரும் அல்லது 2223 ஆண்டுகள் வரும். கணக்கிட்டு பாருங்கள். 2036 அது முடியும். 77 ஆண்டுகள் குறைக்கப்படுமானால் 2035 ஆண்டு அல்லது 2036 ஆண்டிலே அந்த 77 நாட்கள் குறைக்கப்படுமானால் அந்த நாட்கள் நிறைவேறும். அப்படியானால் அதற்கு முன்பு இன்னும் 14 ஆண்டுகள் இருக்கிறது. 14 ஆண்டுகளிலே கடைசி 7 ஆண்டுகள், அதாவது 2030 முதல் 2030, 2031, நம்ம 2032, 33, 34, 35, 36, 2036 வரை, 2030 முதல் 2036 வரை அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம். அதற்கு முன்பு 7 ஆண்டுகள் இருக்கிறது. 2022 முதல் 2029 வரை 7 ஆண்டுகள் இருக்கிறது. அது 7.25 ஆண்டுகள் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே அடுத்த ஆண்டு 2023 முதல் சபை சுத்திகரிப்பு ஆரம்பமாகும். சபை சீர்திருத்துதல், சீர்கட்டு சீரழிந்து கிடக்கிற புற ஜாதிகளால் மிதிக்கப்படுகிற, சத்தியத்தை தரையிலே தள்ளி பரிசுத்த ஸ்தலம் மிதிக்கப்படுகிற அந்த காலம் நிறைவுக்கு வரப்போகிறது. அடுத்த ஆண்டு முதல் தேவன் தம்முடைய சபையை சுத்திகரிக்க போகிறார். சீர்கட்டு போன திருச்சபையை, சீர்கட்டு போன புற ஜாதிகளால் மிதிக்கப்பட்டு அருவருப்புகளால் நிறைக்கப்பட்டிருக்கிற, உலகத்தின் சகல அருவருப்புகளாலும் நிறைந்திருக்கிற உலக திருச்சபை எருசலேம் சுத்திகரிக்கப்பட போகிறது.
நீங்கள் தயாராக இருந்தால், இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், சுத்தி சபை சீர்திருத்துதல் உண்டாகும் காலத்திலே கிறிஸ்துவின் ஜனமாக, கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படுகிறவர்களாய் மாற்றப்படுவீர்கள். அந்த நாள் துவங்குகிற நாள் கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற நாளாக இருக்கும். அது மகா பயங்கரமான நாளாக இருக்கும். அது கர்த்தருடைய நாளாக இருக்கும். அது 7 ஆண்டுகள் தொடரும். சபை சீர்திருத்துதல் 7 ஆண்டுகள் தொடரும். அந்த 7 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற போது பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மீதம் இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டு முத்திரை தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே உள்ளாக்கப்படுவார்கள். எதற்காக? புடமிடப்படுதலுக்காக. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை புறம் தள்ளி இருந்தார்கள், புறக்கணித்து காலின் கீழ் முதித்திருந்தார்கள். கிறிஸ்துவை தள்ளி சத்தியம் தள்ளுபடியாயிற்று. சத்தியம் தரையிலே, தெரு வீதியிலே தள்ளப்பட்டு இன்றைய உலக கிறிஸ்தவர்களால் மிதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொய்யை நம்பி சத்தியத்தை தரையிலே தள்ளி மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் மீட்டெடுக்கப்படுவார்கள். ஆனாலும் 7 ஆண்டு கால அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே உள்ளாக்கப்படுவார்கள். மகா கொடிய உபத்திரவங்களினால் புடமிடப்படுவார்கள். அந்த புடமிடப்படுதலே அவர்களுக்குரிய அக்கினி ஸ்நானம். அதுவே அவர்களுக்குரிய அக்கினி அபிஷேகம். அதுவே கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள். அதனால் அவர்கள் புடமிடப்பட வேண்டும். அதை தாண்டி வருகிறவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் பிற்பகுதி சொல்லுகின்ற இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லப்படுவீர்கள். அருமையானவர்களே, அந்த நிலைப்பாட்டிலாகிலும் மனம் திரும்பி வருவீர்கள் என்றால் கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்படும். நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டு முத்திரையிடப்படுவீர்கள். 7 ஆண்டுகால சபை சீர்திருத்தலுக்கு பிற்பாடு வருகிற அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையிலே 7 ஆண்டுகள் அக்கினி புடமிடப்படுவீர்கள். அக்கினியால் புடமிடப்படுவீர்கள். புறஜாதிகளின் காலம் அடுத்த ஆண்டோடு முடிய போகிறது. புற ஜாதிகள் என்றால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அருமையானவர்களே, சத்தியத்தை தரையிலே தள்ளி யதார்த்தம் வந்து சேர மாட்டாதபடி தூரத்திலே நின்று நீதியின் நேர்மையும் அங்கங்கே நிறுத்தப்பட்டு சத்தியம் தரையிலே தள்ளப்பட்டு சத்தியம் வீதியிலே விட்டறியப்பட்டு கால்களால் மிதிக்கப்பட்டது 2210 ஆண்டுகளாய். அந்த சத்தியம் முளைத்தெழும்ப போகிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். எங்கே இருக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 83ஆம் அதிகாரம், சங்கீதம் 83, சங்கீதம் 85, 85ஆம் சங்கீதம் 10, 11, 12, 13 ஆகிய வசனங்களை வாசித்து அதை உங்களுக்கு சுட்டிக்காட்டி நான் செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அருமையானவர்களே, சங்கீதம் 85, 10 முதல், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். 11ஆம் வசனம், சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும், நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். அமர்மையானவர்களே, தள்ளுபடியாகி போன சத்தியம் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களின்படி
சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமல் போயிற்று. சத்தியம் தள்ளுபடியாயிற்று. தள்ளுபடியாய போன சத்தியம் தானியேல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி, தானியேல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. சத்தியம் தரையிலே தள்ளப்பட்டிருக்கிறது. சத்தியம் தெரு வீதியிலே தள்ளப்பட்டிருக்கிறது. சத்தியம் தள்ளுபடியாக்கப்பட்டிருக்கிறது. அது புற ஜாதிகளால் மிதிக்கப்படுகிறது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி அந்நிய தெய்வங்கள், அந்நிய ஆவிகள், அந்நிய தேவர்களின் ஆவிகளும் அந்நிய தேவர்களின் கால்களும் அவைகளை கொண்டு அவைகளால் நடத்தப்படுகிறவர் ஜனங்களின் பாதங்களும் கால்களும் சத்தியத்தை மிதித்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஸ்தலம் மிதிக்கப்படுகிறது. அருமையான கிறிஸ்தவர்களே, கிமு 188ஆம் ஆண்டு, இன்றைக்கு முன்பு 2210 ஆண்டுகளுக்கு முன்பு சத்தியம் தரையிலே தள்ளப்பட்டது. கிரேக்க தெய்வம் சிஎஸ் என்கிற விக்கிரக தேவனுடைய சிலையால் சத்தியம் தரையிலே தள்ளப்பட்டு அதன் காலின் கீழ் மிதிக்கப்பட்டது. ஏசாயா 59ஆம் அதிகாரத்தின்படி அந்நிய ஆவிகளால் அந்நிய தேவர்களை நம்பி மோசம் போன யூதர்களாலும் இஸ்ரவேலர்களாலும் சத்தியம் தரையிலே தள்ளப்பட்டது. தெருவிலே வீசி எறியப்பட்டது. சத்தியம் தள்ளுபடியாயிற்று. அந்நியர்களால், கல்தேயர்களால், பாபிலோனியர்களால், அவைகளின் தேவர்களால், அந்த தேவர்களை ஆராதிக்கிறவர்களால், பாபிலோனின் ஆவிகளை கொண்டவர்களால் சத்தியம் மிதிக்கப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலம் மிதிக்கப்படுகிறது. சொல்லுங்கள், இன்றைய திருச்சபைக்குள்ளே பாபிலோனின் அருவருப்பின் ஆவிகளால் அபிஷேகம் பெற்றவர்களாலும் பாபிலோனின் கிரேக்க ஆவிகளால் சிஎஸ் என்கிற விக்கிர அந்நிய தேவர்களின் ஆவிகளாலும் அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறவர்களும் அந்நிய ஆவிகளை வழிபடுகிறவர்களும் அந்நிய ஆவிகளால் அபிஷேகம் பெற்றவர்களும் இன்றைய திருச்சபைக்குள்ளே சத்தியத்தை தங்கள் காலின் கீழ் மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதி தூரே நிற்கிறது. தேவ நீதிக்கு சபையிலே, திருச்சபையிலே இடமில்லை. சத்தியத்திற்கு திருச்சபையிலே இடமில்லை. நியாயத்திற்கு திருச்சபையிலே இடமில்லை. பொய்களும் பித்தலாட்டங்களும் மலிந்து கிடக்கிறது அனைத்து திருச்சபைகளிலும். அருமையான கிறிஸ்தவர்களே, சங்கீதம் 85ஆம் அதிகாரம் சொல்கிறது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். சத்தியமாகிய தரையிலே தள்ளப்பட்ட கிறிஸ்துவின் ஆவியானவர், கிறிஸ்துவாகிய சத்தியம் எழும்பும். தேவ கிருபை வானத்திலிருந்து அதை சந்திக்கும். அது சந்திக்கிற போது கீழே தள்ளப்பட்டு பிற ஜாதிகளின் கால்களால், அந்நிய தேவர்களை அந்நிய ஆவிகளால் நிறைந்திருக்கிற பூமியின் மக்கள் இனங்களால் மிதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற சத்தியம் கிருபை, தேவ கிருபை சந்திக்கிற போது எழும்பும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். தூரே நின்று கொண்டிருக்கிற, வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய நீதி, தேவ ஜனங்கள் சமாதானத்தை விரும்பி தேடுகிற ஜனங்களை முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். இந்த பூமியின் மண்ணிலே தள்ளப்பட்ட சத்தியம் தரையிலே, தெரு வீதியிலே தள்ளப்பட்டு புற ஜாதிகளால், கிறிஸ்தவர்களால், இஸ்ரவேலர்களால், யூதர்களால், பூமியின் மக்களினங்களால் மிதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற சத்தியம் பூமியிலிருந்து, பூமியின் மண்ணிலிருந்து முளைத்து எழும்பும். நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். தேவ நீதியாகிய கிறிஸ்து வானத்திலிருந்து பூமியை முளைத்தெழும்பின சத்தியத்தை நோக்கி வருவார். நீதி, தேவனுடைய நீதியாகிய கிறிஸ்து பூமியிலிருந்து எழும்புகிற சத்தியத்தை பின்பற்றுகிற ஜனங்களை நோக்கி பார்ப்பார். கர்த்தர் நன்மையானதை அவர்களுக்கு தருவார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். எந்த நாளிலே
தேவன் பூமியின் ஜனங்களை, தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை சந்திக்க போகிறாரோ அன்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை அவர் சந்திப்பார். தேவன் நன்மையை தருவார். நன்மையானதை, இரட்டிப்பான நன்மையை அன்றைக்கு தருவார். அன்றைக்கு அவருடைய சமாதானம் உங்களுக்கு சொந்தமாகும். அருமையானவர்களே, நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நம்முடைய தேசம் மட்டும் என்பால் நாம் அங்கம் வைக்கிற திருச்சபைகள் சுத்திகரிக்கப்பட்டு தன் பலனை கொடுக்கும். கிறிஸ்துவின் சபை அங்கம் வைக்கிற உலக திருச்சபைகள் அல்ல, உலக திருச்சபைகள் அழிக்கப்படும். உலகத்தில் இருக்கிற அனைத்து சபைகளும் அழிந்து போகும். அவள் மதில்களின் மேலேறி அதை அழித்து போடுங்கள், அதை மண்மேடாக்குங்கள், அவைகள் என்னுடையவைகள் அல்ல. அவள் மணவாட்டி சபைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு திருச்சபையும், உலகத்தில் இருக்கிற உலகளாவிய கிறிஸ்தவ சபைகள் ஒன்றும் கர்த்தருடையவைகள் அல்ல. அவைகளின் மதில்கள் மேலேறி அதன் கோபுரங்களை இடித்து அதை மண்மேடுகளாக்குங்கள், ஆனாலும் சர்வசங்காரம் செய்யாதிருங்கள். எரேமியா 5ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது, படித்து பாருங்கள். சர்வசங்காரம் செய்யாதிருங்கள். அங்கும் எனக்கு சில எல்லா இடங்களிலும், எல்லா திருச்சபைகளிலும், எல்லா சபைகளிலும், எல்லா ஆலயங்களிலும் எனக்கு சில ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை சர்வசங்காரம் செய்யாதிருங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் மீட்கப்படுவார்கள். அவர்களுக்கு தேவ சமாதானம் கிடைக்கும். கிறிஸ்துவின் சமாதானம் சொந்தமாக்கப்படும். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று முத்திரை தரிப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். நீதி அவருக்கு முன்னாக செல்லும். அவருடைய அடிச்சுவடுகளின் அழியிலே நம்மை நிறுத்தும். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள், சத்தியம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வழியாகிய, சத்தியமாகிய, ஜீவனாகிய கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள், சிலுவையின் பாடுகளின் சிலுவையின் பாதை, அவர் சிலுவை சுமந்து சென்ற அடிச்சுவடுகளிலே உங்களையும் என்னையும் நிறுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாள் வருகிறது. கர்த்தருக்கு சித்தமானால், என்னுடைய தீர்மானத்தின்படி அல்ல, கர்த்தருக்கு சித்தமானால், அவருடைய முன் அறிவின்படி இவைகள் சம்பவிக்கும் என்றால் 2023ஆம் ஆண்டிலே கர்த்தருடைய சபை சீர்படுத்தப்படுகிற, சுத்திகரிக்கப்படுகிற நாள் ஆரம்பமாகும். புற ஜாதிகளால், அந்நிய தேவர்களின் ஆவிகளால், அந்நிய ஆவிகளாலும் அந்நிய தேவர்களாலும் அவைகளை வழிபடுகிற ஜனங்களாலும் மிதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம், கர்த்தருடைய ஆலயம் சுத்திகரிக்கப்படும், பரிசுத்தமாக்கப்படும். புற ஜாதிகளின் காலம் முடிவுக்கு வருகிறது. அருமையானவர்களே, உங்களால் ஏற்றுக்கொள்ள கூடுமானால் நிதானமாக யோசியுங்கள். எந்த சபை சட்டத்திட்டங்களின் படியும் அல்ல, எந்த சபைகளின் போதனைகளின் படியும் அல்ல, நீங்கள் இதுவரையிலும் கேட்ட ஆவிக்குரிய சத்தியங்கள் என்று சொல்லுகிற பொய் பிரசங்கங்களின் படி அல்ல. வேத வசனம், நான் சுட்டி காட்டியிருக்கிற சகல வேத வசனங்களின் அடிப்படையிலே நின்று ஒவ்வொரு வசனமாக எடுத்து ஆராய்ந்து பார்த்து இந்த சத்தியம் உண்மையானது என்றால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், கை கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் உங்களை தம்முடையவர்களாய் மாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் சத்தியமும் நீதியும் உள்ள வார்த்தைகள் என்றால் இவைகளின் படி உங்களை நடத்துவாராக, உங்களை மீட்டு ரட்சிப்பாராக, தம்முடையவர்களாய் சேர்த்துக் கொள்வாராக. ஆமென்.